அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சீரீஸ் மாதிரி ஷார்ட்ஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா February 2 உலக அணுசக்தி சங்கம் அணுசக்திக்கான ஒரு அறிக்கையை பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. அது குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேற்று February 1 மத்திய பட்ஜெட் ரிலீஸ் ஆயிருக்கு. நிர்மலா சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அதை வாசிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அது குறித்து நிறைய நியூஸ் பேப்பர் மற்றும் பிஐபி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஸோ இதுல இருக்கக்கூடிய தகவலாம் அடங்கி ஒரு லாங் வீடியோ நம்ம பண்ண போறோம். ஸோ அதனால அந்த வீடியோவும் பாருங்க. அந்த வீடியோ பண்ணதுக்கு அப்புறம் கீழே நான் லிங்க் நான் கொடுக்குறேன். இன்னும் செய்யல. ஸோ இது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம்ல அடுத்தடுத்து பிடிஎஃப் வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதையும் பார்த்துருங்க. இப்ப இன்னைக்கான தகவல் பார்க்கலாம். இந்த உலக அணுசக்தி சங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த அணுசக்திக்கான அறிக்கை 2026 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல 2050 ஆண்டுல பாத்தீங்கன்னா உலக அணுசக்தி உற்பத்தி திறன் கிட்டத்தட்ட 1446 ஜிகாவாட்டாக மாறும். மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கு இவ்வளவு ஆகும். இவ்வளவு டார்கெட் வச்சிருக்காங்க. சோ இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அணுசக்தியில நியூக்ளியர் ரியாக்டர் சம்பந்தமா பாத்தீங்கன்னா அந்த மின்சாரம் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. சோ நம்ம இந்தியாவிலே பாத்தீங்கன்னா 3% கம்மியா தான் நியூக்ளியர் ரியாக்டர்ல இருந்து நம்ம மின்சாரம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வேர்ல்டு லெவல்ல அதிகமாகும் சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்தெந்த நாடுகள் அப்படின்னு கேட்டா சீனா, பிரான்ஸ், இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா இந்த 5 நாடுகள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஜிகாவாட், அதாவது இன்னும் சரியா சொல்லணும்னா 980 ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இவங்களுக்கு இருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இது எதுக்காக இந்த அணுசக்தி மூலியமா மின்சாரம் உற்பத்தி பண்றாங்கன்னு கேட்டா, இப்ப இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் தெர்மல் இது மூலியமா தான் மின்சாரம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அணுசக்தி இல்லாம அனல் மின் நிலையம் மூலியமா தான் தெர்மல் ரியாக்டர்ஸ் சொல்லுவாங்க. அது வழிதான் நம்ம மின்சாரம் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன வேணும்னா ஹீட் வேணும். தெர்மல்னாலே ஹீட்னு அர்த்தம். சோ அப்ப ஹீட்டுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமாக நிலக்கரி தான் அவசியம். இந்த நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கணும். அதாவது நீண்ட கால கார்பன் வெளியேற்றை பார்த்தோன்னா குறைக்கணும். கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா அதையும் குறைக்கணும். சோ இதெல்லாம் உலக வெப்பமயமாதலை குறிக்கக்கூடியது. சோ அதனால உலகளவிய எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அணுசக்தி மூலியமாகத்தான் பண்றது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? அண்ட் ஏன்னா அணுசக்தி சம்பந்தமா இடிந்த கரையில தான் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சோ உங்களுடைய கருத்துக்களையும் கீழே பதிவு பண்ணுங்க. Thank you.